வவுனியாவில் முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சிகிச்சை நிலையம் 10 நாள்ல எவ்வளவு பெரிய போட்டாலும் சொட்டத்தில் பழைய முடிவு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து மொட்டை தலையா கவலைப்பட வேண்டாம், முடி உதிருதா கவலைப்பட வேண்டாம். முடி நடைகளை வந்து எங்களுக்கு வந்து மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் சொல்லிச்சுன்னா அபிசா ஹாஸ்பிட்டல் இருந்த அந்த கட்டிட தொகுதியில் வந்து 10 வருஷமா கிளீன் நடத்துறேன். இன்னைக்கு 10 இயர்ஸா நடத்துறேன். நீங்க என்னோட நம்பர் கொடுங்க, நேரடியா என்கிட்ட பேசுங்க. இனிமேட்டுக்கு இந்த மாதிரி மோசமான கமெண்ட்ஸ் பண்றது நிறுத்திட்டு இன்னைக்கு ஸ்ரீலங்கா 2 டே ப்ராசஸ் கொண்டு வந்திருக்கும் நான் தான். அதனால யாரும் பயப்பட வேண்டாம். இது பெரிய மெடிசன்ஸ் எடுக்க வேண்டாம், இல்ல சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. உங்கள்கிட்ட வந்து முடி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா வேற நாங்கள் வந்து இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் செஞ்சு எத்தனை நாளில் நாங்கள் ஷாம்பு வச்சு கோயில் இந்த மாதிரி முடி கொட்டணும்னு சொல்லிச்சுன்னா அது எத்தனை நாளைக்கு வந்து சிகிச்சை வந்து எடுக்கணும். ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலனி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். வவுனியாவில் முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சிகிச்சை நிலையம் சென்னை ஹேர் ஸ்டூடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் திறந்து வச்சிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வவுனியாவில் கட்குழி வீதி என்ற இடத்துல வந்து குறிப்பாக அதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அபிசா ஹாஸ்பிட்டல் இருந்த அந்த கட்டிட தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் வந்து சென்னை ஹேர் ஸ்டூடியோ கிளினிக் வந்து திறந்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து மொட்டை தலையா கவலைப்பட வேண்டாம், முடி உதிருதா கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வந்து இப்போ யாழ்ப்பாணத்துக்கும் வந்து போக தேவையில்லை. இப்போ வவுனியாவில் இருக்கிறவங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வவுனியாவிலேயே வந்து சென்னை ஹேர் ஸ்டூடியோ கிளினிக் வந்து இன்றைய நாளில் திறந்து வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இதுக்கான தீர்வுகள் எல்லாமே வந்து பெற்றுக்கொள்ளலாம்ன்றது மாதிரி சொல்லிக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சத்திரை சிகிச்சை, அதாவது இந்த உங்களுக்கான அந்த முடி நடுதல் அந்த மற்ற பிரச்சனைகள் அந்த சிகிச்சை நிலையம் வந்து இங்கே தான் வந்து இன்றைய நாளில் வந்து திறந்து வச்சுக்காங்க. இன்றைய நாளில் நாங்கள் போய் உள்ளே போய் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது, அதாவது முடி உருவதற்கும் சரி முடி கொட்டுன்றதுக்கும் சரி இதுக்கெல்லாம் என்ன தீர்வு சிகிச்சை நிலையத்தையும் வந்து பார்ப்போம். இதான் வந்து இந்த கட்குழி வீதின்னு சொல்லி சொல்கிறது. இந்த வீதியில் வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த 2-3 மாடி கட்டடம் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சென்னை ஹேர் ஸ்டூடியோ கிளினிக் வந்து இப்போ வந்து திறந்துக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து விளம்பர பதாகைகள் எல்லாம் வந்து அடித்து இதில் வந்து நீங்கள் முடி உருவ பிரச்சனை என்றாலும் சரி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா முடி வந்து நர்ற சிகிச்சை வந்து எல்லாமே வந்து இங்கே பெற்றுக்கொள்ளலாம். வந்து பாருங்கள் விளம்பர பதாகை எல்லாம் வந்து இதில் வந்து போட்டிருக்கு சென்னை ஹேர் ஸ்டூடியோ கிளினிக்னு சொல்லி. இப்போ நாங்கள் வந்து உள்ளே வந்து போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதான் வந்து புதுசாக திறந்த சிகிச்சை நிலையம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஹேர் ஸ்டூடியோ கிளினிக் வந்து வவுனியாவில் வந்து திறந்து வச்சுக்க. வணக்கம். ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் திறந்தீங்க. என்ன மாதிரி போகுது யாழ்ப்பாணம் இப்போ கிளினிக்? உங்களுக்கு தான் தெரியல, யாழ்ப்பாணத்தில் நீங்கள் 2 வீடியோ போட்டீங்க. அங்கே என்ன விஷயம்னா அதை சொல்லிட்டு இருந்த வீடியோலயே, அதாவது அங்கே டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் இல்லை, ஆனால் இங்கே லைசன்ஸோட இருக்கு. அதுதான் இதுல இருக்கிற விஷயம். அப்புறம் அதோட இங்க எல்லா வகையான சேஃப்டியும் இருக்கும். நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்துக்கலாம், உள்ள தங்கலாம், எல்லா வசதியும் இருக்கு. எல்லா வசதியோட ஓகே. அப்ப இங்க வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்க இப்ப இங்க செய்யறீங்க? ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது சொட்டையா இருக்கிறவங்களுக்கு ஹேர் தின்னிங் இந்த மாதிரி இருக்கும். ட்ரீட்மெண்ட் PRP, GFC இந்த மாதிரி ஸ்டெம் செல் தெரப்பி இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணுவோம். எல்லா விஷயமும் அதாவது இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வச்சு செய்யறதுக்கான இடவசதிகள் லைசன்ஸ் இல்லை. லைசன்ஸ் வந்து அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து செய்யறதுக்கான லைசன்ஸ் வந்து கொடுக்கல. இங்கே வவுனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளை வந்து வச்சுக்கிற இங்க கிளினிக்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான கொமிஷனோட எல்லாத்தோடையும் சேர்த்து இன்றைக்கு இங்க திறந்து வைக்கிறீங்க. என்ன மாதிரி இப்ப என்ன இடவசதிகள் எல்லாம் ஓகே இருக்கு? நீங்க தான் பார்க்கணும், பெரிய ஹாஸ்பிட்டல் ரூம்ஸ் பார்க்கலாம், எல்லாமே இருக்கு. இது உள்ள பெருசு, மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கு, மேல இருக்கு. அதனால இது பெரிய இடம் மட்டும் கிடையாது. இங்க எல்லா பிளட் டெஸ்ட் உள்ளே எடுத்துக்கலாம். எல்லா வகையான வாய்ப்புகளும் இங்க அதிகபட்சமா. ஓகே. இப்ப முடி இல்லாதவங்க வந்து முடி நடுவதும் சரி, மற்றது முடி கொட்டுறதுக்காக என்ன மாதிரி இது ட்ரீட்மெண்ட் PRP, GFC இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். ஆமா. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து கிளினிக் வந்து ஓப்பன் பண்ண உடனே வந்து நிறைய பேர் வந்து சொன்னது மட்டக்களப்பில் தரவங்க வேறு மாவட்டங்களில் வந்து தரவங்கன்னு சொன்னது. இப்போ நீங்கள் இப்போ உங்களை நம்பி வாரவங்களுக்கு, இப்போ வவுனியாங்க வந்து உங்களை நம்பி வாரவங்களுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உண்மைத்தன்மையாக வந்து இருக்கீங்க அந்த கிளினிக்கில்? அதாவது உண்மைத்தன்மைன்றதுன்னா சொட்டையாக இருந்தால் முடிவு வரும். நீங்கள் உண்மைத்தன்மை இருக்கிறது இவ்வளோ பெரிய கிளினிக் ஹாஸ்பிட்டலாக வைக்கிறோம். இதில் வந்து நீங்கள் வந்து இது வந்து ஒரு ஏர்ஆயில் கம்பெனியோ இல்லை மற்ற இது மெடிக்கல் ரீதியாக இருக்கிற ஒரு விஷயம். இது உண்மைத்தன்மையோட தான் இருக்கும். அதனால நீங்கள் வந்து மெடிக்கல் ரீதியாக இருக்கிற விஷயத்தை போயிட்டு நீங்கள் சாதாரணமாக ஒரு எண்ணெய் வைக்கிறதோ ஒரு பொருளை விற்கிற மாதிரி யோசிச்சிட முடியாது. ஏன்னா மெடிக்கல் கவுன்சில் அங்கீகரிக்கக்கூடிய மெடிசன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். எல்லாமே மெடிக்கல் ரீதியாக இருக்கிறதுனால யாரும் பயப்பட வேண்டியதில்லை. அதே நேரங்களில் ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சாதாரண விஷயம். அப்புறம் நான் 10 வருஷமா கிளீன் நடத்துறேன். இன்னைக்கு 10 இயர்ஸாக நடத்துறேன். நீங்கள் இந்தியாவில் என்ன சென்னை சொல்லி போடுங்க,
நிறைய வரும், நீங்க பார்க்கலாம். அதுல என்ன மாதிரி டிரான்ஸ்பார்டேஷன் பண்ற உலகத்துக்கு லைவ் வீடியோவை நான் நிறைய போடுவேன். அதனால நீங்க இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். அதனால இது யாரும் ஏமாறதோ ஏமாத்தக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஒரு தகவலை பரிமாறிக்கிறோம், தேவையானவங்க பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான் விஷயம். நாங்கள் வந்து கடைசியா வந்து வீடியோ கூட வந்து நிறைய பேர் கமெண்ட் வந்து சொன்னது, இப்ப சில பேர் வந்து ஏமாத்தலாம், வந்து நம்பலாமா, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அதில் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் நம்பினாலும் ஒரு சில பேருக்கு வந்து அப்படியே இந்த நம்பிக்கைத்தன்மை இல்லைங்க. அது நம்பிக்கைத்தன்மைன்றது என்னன்னா 100% கிடையாது. உலகத்துல நீங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் 100% கிடையாது. அதனால சில பேர் இந்த மாதிரி பண்றதை விட என்னோட நம்பர் கொடுங்க, நேரடியா என்கிட்ட பேசுங்க. இனிமேட்டுக்கு இந்த மாதிரி மோசமான கமெண்ட்ஸ் பண்றது நிறுத்திட்டு நேரடியா நான் தான் பேசுறேன், நேரடியா என்கிட்ட உங்க தகவலும் இதை கேளுங்க, அது சந்தேகத்துக்கு பதில் சொல்றேன். ஆனா ஒண்ணுமே தெரியாத ஒரு தப்பு ரைட்டும் புரியாத சில பேர் போடுற கமெண்ட்ஸால எல்லாரையும் அது போய் சேராது, பாதிக்கும். அதாவது இது ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன் உலகம் முழுக்க பண்றது, நான் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க பண்ணி கொண்டு இருக்குது. அதனால எல்லாருக்கும் 100% ரிசல்ட் கிடைக்கும். யாரும் பயப்பட வேண்டாம், 100% கேரண்டி. அப்படி பண்ண முடியலன்னா நம்ம முன்னாலே அதை பார்க்கும்போதே சொல்லிடும், டோனர் இல்லை, பண்ண முடியாது, இல்ல அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது அவங்க உடலுக்கு எதனா பாதிப்பு இருந்தால் அப்போ பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவோம். இது வந்து அப்படி பண்ண முடியாது விஷயம் கிடையாது. முதல்ல டோனர் இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், இதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துட்டு எல்லாமே சரியாக தான் பண்ண முடியும். அதனால இதுல மற்றவங்க புரிதல் இல்லாத பேசுறாங்க, அதனால அவங்கள நம்ம பெருசா இது பண்ண வேண்டாம். அதனால என் நம்பர் கொடுத்துருக்கேன், தைரியமா போனை போட்டு என்கிட்ட நேரடியாக கேளுங்க என்ன விஷயம்னு, தாராளமா கேட்கலாமே. 10 வருஷமா நடத்துற உலகத்திலே அதிக டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்கேன். இந்த FUE ஃபாலிக்கல் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லக்கூடிய மெத்தடை இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தோன்னே நான் தான். இன்னைக்கு ஸ்ரீலங்கா 2 டே ப்ராசஸ் கொண்டு வந்திருக்கும் நான் தான். அதனால நீங்க பயப்பட வேண்டாம். நான் இன்னைக்கு நேற்று கிளீனிங் நடத்தல, நான் 10 இயர்ஸாக நடத்துறேன் கிளீனிக். பலாயிரம் பேர் நான் டிரான்ஸ்பிளான்டேஷன் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். அதனால பயப்பட வேண்டாம். மற்ற இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் எங்களோட உடம்புல இருந்து தான் நாங்கள் முடி எடுத்து அந்த பேர் முன்னுக்கு முடியலன்னு சொல்லி சொன்னால் பின்னுக்கு தான் நாங்கள் முடி எடுத்து செய்கிறோம். முடி நடைகளை வந்து இப்போ எங்களுக்கு வந்து மூளை சம்பந்தமான பிரச்சனை இல்லாத வரும். சரியான கேள்வி கேட்டீங்க. ஆனா முடிக்கும் மூளைக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த முடியெல்லாம் ஸ்கின்ல வளருது, ரைட்டுங்களா, தோல்ல வளருது. ஆனா மண்டவோடு கீழே தான் இருக்கு. அதெல்லாம் மண்டவோட்ல டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றது கிடையாது. அதனால யாரும் பயப்பட வேண்டாம், இது சாதாரண ஸ்கின்ல பண்றது. யாரும் பயப்பட வேண்டாம், மண்டவோட்டுக்கு அது சம்மந்தமே கிடையாது. ஸ்கின்ல இப்ப தாடியில தான் இங்கெல்லாம் பாருங்க, ஸ்கின்ல தான் வளருது, இங்கெல்லாம் ஸ்கின்ல தான் வளருது. அதனால யாரும் பயப்பட வேண்டாம். இது பெரிய மெடிசின்ஸ் எடுக்க வேண்டாம், இல்ல சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. தொடர்ந்து நிறைய பேர் மெடிசின்ஸ் எடுக்கணும், சைடு எஃபெக்ட்ஸ் நினைப்பீங்க. இதுல ஒண்ணுமே உங்க சொந்த முடின்றனால உங்களுக்கு பாதிப்பே கிடையாது. ரெண்டாவது விஷயம், தொடர்ச்சியா நீங்க மெடிசின்ஸ் எடுக்கணும் அவசியமும் இல்லை, ரைட்டுங்களா. அதனால யாரும் பயப்பட வேண்டாம். 10 நாள்ல எவ்வளவு பெரிய பாட்டாலும் சொட்டத்தில் பழைய முடிவு பார்க்கலாம். சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக் வாங்க, 100% கேரண்டியோட சொல்றேன். யாரும் பயம் கொள்ள வேண்டாம். நீங்க பண்ணவங்க யாராவது தைரியமா தான் என்கிட்ட நேரடியாக சொல்லுங்க. வேணாம் இப்ப கூட நான் பண்ற எத்தனை ஸ்ரீலங்கன் சொன்னா அவங்க வீடியோ தர போடுங்க. பட் இன்னொரு விஷயம், இப்போ எங்கிட்ட வந்து முடி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா வேற அப்படி முடியாது. என்ன காரணம்? காரணம் என்னன்னா அந்த முடி சம்பந்தப்பட்ட இப்ப மற்றதெல்லாம் பண்ணிடலாம். ஸோ ஒரு பிளட் வந்து மற்றவங்க மாற்றி கொடுக்கலாம், அந்த கொடுக்கலாம். நீங்க இந்த முடி சம்பந்தமா மட்டும் இது வரைக்கும் முடியல. என்ன காரணம்ன்றது அது கடவுளோட படைப்பு, அது ரைட்டுங்களா. இது என்ன காரணம் என்னால் கண்டுபிடிக்க முடியாது, ஆனா சூட் ஆகாது, ரைட்டா. அப்படி இது வரைக்கும் உலகத்துல பண்றதும் கிடையாது. உங்க சொந்த முடி, அதாவது உங்க சொந்த டோனர் தான் உங்களுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியும், இன்னொரு முடி எடுக்கவே முடியாது. அதனால அந்த கேள்விக்கு போக வேண்டாம். இது ஒரு மூட நம்பிக்கையான ஒரு கேள்வி, இது மூடத்தனமான ஒரு கேள்வி, மூட நம்பிக்கையான ஒரு கேள்வி. அப்படி பண்றதா சொன்னாங்கன்னா உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் இருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் வந்து இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் செஞ்சு எத்தனை நாள்ல நாங்கள் ஷாம்பு வச்சு துவைக்கிறது இந்த மாதிரி 10 நாளுக்கு அப்புறம் நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்ப அதுல இருந்து முடி வளர ஆரம்பிச்சிடும். ஆனா 10 நாளுக்கு அப்புறம் வளர்ந்த முடி கொட்டு கொட்டி வளரும். நான்சிங்க 3 to 4 மந்த் நான்சிங்க வரும். 5ல இருந்து 6 மந்த் தலையை வரலாம், முடி மொட்டை அடிச்சுக்கலாம், முடி வெட்டிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். இதுக்கு தனி மெடிசன்ஸ் ஒரிஜினல் முடி நிறைய பேர் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறாங்க. இல்ல, வளரும், வெட்டிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த முடி வச்சுட்டா நிறைய பேர் திரும்ப கொட்டிடுமோ நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நான் 10 வருஷமா இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் துறையில் இருக்கேன். இந்த 10 வருஷத்துல என்கிட்ட பண்ணவங்க வந்து இந்த 10 வருஷத்துல எனக்கு முதல்ல 1 டே ப்ராசஸ் பண்ண காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறேன். அந்த 1 டே பண்ண ப்ராசஸ் பண்ண ஒரு தலையில இனி வரைக்கும் முடி இருக்கு. ஆனா அதுக்கு 20 வருஷத்துக்குமா 30 வருஷத்துக்குமான்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்த வரைக்கும், என்னோட டிராவல் பண்ண டைம்ல பார்த்த வரைக்கும், இன்னும் பண்ணவங்களுக்கு தலையில தைரியமா முடி இருக்கு. அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே முட்டை கொட்டிட்டு இருக்க முடியாதா அந்த முடி கொட்டி சொட்டையாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், PRP, GFC. ஆனா டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியும் அவ்வளவு சீக்கிரம் கொட்டிடுன்றது நான் பார்க்கல இது வரைக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் அவ்வளோ முடி நடுறது ஓகே, இங்க வந்து செய்து கொள்ளலாம். முடி கொட்டுறதுன்னு சொல்லிச்சுன்னா அது எத்தனை நாளைக்கு வந்து சிகிச்சை வந்து எடுக்கணும்? முடி கொட்டுறதுன்றது ஒரு விஷயம் எப்படின்னா, ஹேர் வந்து ஒரு முடி வந்து 6 மாசத்துல இருந்து 4 வருஷத்துல கொட்டி கொட்டி திரும்ப திரும்ப வளரலாம் முடியும். அது கொட்டுறது, அதாவது அது கொட்டுற ஸ்டாப் பண்ணிட்டா
ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை தொடர்ந்து கொட்டி அதிக பால் ஆச்சுன்னா அதெல்லாம் பால்னு சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பிஆர்பி டிஎஃப்சி எடுத்தால் 3 to 6 மந்த்ஸ் சரியாக போயிடும். கரெக்டாக 3 to 6 மந்த்ஸ் சரியாக போயிடும். இந்த சொடுகு சொல்லக்கூடிய விஷயம் இந்த போடுகுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எந்த மாதிரி விஷயமும் ஒரு 3 to 6 மந்த் ஆகிடும் எப்படியுமே. ஏன்னா அந்த ஒரு முடியோட வளர்ச்சி காலமே 3 to 6 மாதம் வரைக்கும் எடுக்கும். அதே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட்டும் அப்படி எடுக்கணும். நீங்கள் எல்லா விதமான பிரச்சனைக்கும் இப்போ வவுனியா வந்து எல்லாம் நீங்க எப்படி, அதாவது எல்லா வகை பிரச்சனைகள்னு கேட்டீங்கன்னா எனக்கு புரியல. என்ன அர்த்தத்தில் கேட்குறேன், முடி சார்ந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லை, நீங்க எல்லா வகை விஷயம் தான் நீங்க எப்படி பேசுறீங்க இல்லை. ஆனா முடியை சார்ந்த எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். முக்கியமாகவே ஆண்மகளுக்கு வந்து இருக்கிற பிரச்சனையை தலை வழுக்கையா இருக்கிறது தான். ஏன்னா நம்ம ஒரு கல்யாணம் பண்ணினா ஒரு இடத்துக்கு போய் நின்று பேசும்போது கூட நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத பேசுவோம். நமக்கு ஏதோ ஒரு அழகு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறது தான். ஆனால் நீங்கள் சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க 10 நாள் சொட்டத்தல்ல முடி கட்டாயமாக கொண்டு வர எங்களால் முடியும். யாரும் பயப்படுத்தாலும் இந்த சைடு எஃபெக்ட்ஸும் ஒன்றும் கிடையாது. இந்த முடி நடும்போது வலிக்குமா? என்ன அது வலிக்காது. லோக்கல் அனஸ்தீசியா, ஸோ வலி தெரியாதுக்கு ஒரு மெடிசன்ஸ் கொடுப்போம். அதனால் அந்த பயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. மற்ற இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து வீடியோ எடுத்து போடுகின்ற போது நிறைய பேர் வந்து கேட்டது லைசன்ஸ் இருக்கா, லைசன்ஸ் எடுத்து தான் வந்து செய்கிறீங்களா, இல்லை இல்லீகலாக வந்து செய்கிறீங்களான்னு கேட்டாங்க. இப்போ நான் இங்கே முதலாவது வந்து இந்த விஷயத்தை வந்து காட்டணும். அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் வைத்தியசாலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் அரசு அங்கீகாரம் பெற்று இதில் வந்து அவரோட வந்து இப்போ வந்து இந்த கிளினிக் வந்து திறந்துருக்காங்கன்றதை வந்து இந்த இடத்துல வந்து சொல்லிக்கொள்ளணும். முடி சம்பந்தமான எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் வந்து தீர்வை வந்து கேட்டு பெற்றுக்கொண்டோம். அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக வந்து முதலாவது கிளையை வந்து சென்னை ஸ்டுடியோ வந்து திறந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போய் கொண்டிருக்குது. இப்போ 2வது கிளையை வந்து பார்த்தீங்கன்னா வவுனியாவில் வந்து என்ன வீதிக்கு கட்குழி வீதியில வந்து பாத்தீங்கன்னா அபிசா ஹாஸ்பிட்டல் இருந்த அந்த கட்ட தொகுதியில வந்து இப்ப இருந்திருக்காங்க. இங்க வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு முடி சம்பந்தமான முடி உதிருதா, மற்றது வந்து முடி நடுறது இந்த மாதிரியான எல்லா விதமான முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து இங்கே வந்து தீர்வை பெற்றுக் கொள்ளலாம். மற்றதுக்கு அவருடைய போன் நம்பர் நான் வந்து கீழே வந்து இணைக்கிறேன். நீங்க அவரோட தொடர்பு கொண்டு வவுனியா இருக்கிறவங்க நீங்க யாழ்ப்பாணம் எல்லாம் வர தேவையில்லை. வவுனியாவிலேயே வந்து இலகுவான முறையில் வந்து உங்களுடைய முடி சம்பந்தமான எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் வந்து சிகிச்சையை பெற்றுக்கொள்ளலாம் என்றதை சொல்லிக்கொண்டு இதோட வந்து எங்களுடைய காணொலியை வந்து நிறைவு செய்கிறோம். ஓகே, பாய்.